ஓட்டு ஓடி ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிக்குரு சேனல். இன்னைக்கு கரை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துடைய திரை விமர்சனம் தான் பார்க்க போறோம். போர் தொழில் என்கிற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தவர் தான் இந்த விக்னேஷ் ராஜா. இவர் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் திரைப்படம் கரை. இப்படத்தில் மமிதா பைஜு, KS ரவிக்குமார், ஜெயராம், சூரஜ், கருணாஸ் என பலரும் நடித்துள்ளனர். முதல் படத்திலேயே தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர் விக்னேஷ் ராஜா. கரை படத்தில் நம் அனைவரையும் மீண்டும் ஆச்சரியப்படுத்தியுள்ளாரா என்பதை இந்த விமர்சனத்தின் மூலம் பார்க்கலாம். தனுஷ், பிருத்திவி இரண்டு பேருமே படத்துல முதல் காட்சியிலேயே ஒரு MLA வீட்டை திருட செல்கின்றனர். அதில் தனுஷ் மட்டும் மாட்டி இருக்கிறார். அவர் மட்டும் ஸ்டேஷன்ல உயர் அதிகாரியாக இருக்கும் சூரஜ் தனுஷ் மீது நிறைய கேசுகளை போட்டு தனக்கு பப்ளிசிட்டி கிடைக்க வேண்டும் என எண்ணுகிறார். இதை அறிந்து தனுஷ் சூரஜை அடித்து அங்கிருந்து தப்பித்து ரேணிகுண்டா சென்று மமிதா பைஜுடன் வாழ்ந்து வருகிறார் தனுஷ். ஆனால் கஷ்டம் அவரை விட்டு வைக்கவே இல்லை. இதனால ஒரு மெஸ்ஸ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கிறாங்க. இதனால் தன் சொந்த ஊருக்கு வந்து தன் அப்பா KS ரவிக்குமாரிடம் நிலத்தை விற்று பணத்தை கேட்க பிறகுதான் தெரிகிறது அவர் நிலத்தை வங்கியில் அடமானம் வைத்துதான் டிராக்டரே வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது. ஒரு கட்டத்துல வாங்கிய கடனுக்காக நிலத்தை பேங்க் ஜப்தி செய்ய KS ரவிக்குமார் இறந்து போக தன் அப்பாவை தன்னுடைய நிலத்தில் அடக்கம் செய்ய வங்கி மறுக்க, இப்படி எல்லா திசைகளிலும் தனுஷை சூழ்நிலைகள் நெருக்க பிறகு தனுஷ் எடுக்கும் அதிரடி முடிவுகளை இந்த படத்தோடைய மீத கதைன்னு சொல்லலாம். தனுஷ் கரசாமியாக வாழ்ந்து உள்ளார். சிறு வயதிலேயே வீட்டை விட்டு ஓடி போய் வாழ்க்கையிலும் ஜெயிக்காமல் தவறான வழியில் சம்பாதிப்பது, பிழைப்பை ஓட்டி மீண்டும் தன் அப்பாவிடமே வந்து நின்று கலங்குவது, பிறகு தன் அப்பாவே இறந்து போக அவருக்காக களத்தில் இறங்குவது என வழக்கம் போல ஒரு எமோஷனல் ஆக்ஷன் என கலக்கி உள்ளார் தனுஷ். KS ரவிக்குமார் அட அவர்தானா இது என்பது போல தனுஷ் தந்தையாக அத்தனையா யதார்த்தமா அப்படி வாழ்ந்திருக்கிறாரு KS ரவிக்குமார். கருணாஸ், பிருத்திவி என அனைவருமே சிறப்பான நடிப்பை தந்துள்ளனர். சூரஜ் எப்படா நீ மாட்டுவ என பல வருடம் காத்திருந்து தனுஷை பிடிக்க அவரும் களம் இறங்கும் காட்சியெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். படத்துல முதல் பாதி பேங்க் ஹீஸ்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த எமோஷனல் டிராமாவாக செல்கிறது. இவை எந்த அளவிற்கு கமர்ஷியல் ஆடியன்ஸை கவரும் என்று சொல்ல முடியவில்லை. ஏனெனில் அத்தனை மெதுவாக நகர்கிறது. தனுஷ் திருடன் என்பதால் அவர் பக்கம் நியாயத்தை காட்ட இயக்குனர் முதல் 1 மணி நேரம் முயற்சித்துள்ளது எல்லோருக்கும் கனெக்ட் ஆகுமானே தெரியவில்லை. முதல் பாதி பொறுமையாகவே செல்ல பேங்கை கொள்ளையடிக்க தனுஷ், பிருத்திவி, கருணாஸ் போடும் திட்டம், அதை தொடர்ந்து பேங்கில் நுழைந்து அங்கு ஆடுகளம் நரேன் வரும் காட்சி எல்லாம் அப்படியே ஒரு பதட்டமாவே வச்சிருப்பாங்க. நம்மள அந்த ஒரு நல்ல ஒரு சீனா இருக்கும். இரண்டாம் பாதி அடுத்தடுத்து பேங்க் கொள்ளை காட்சி, ஜெயராம் போடும் ஸ்கெட்சு, சூரஜின் தேடல், இதிலிருந்து தனுஷ் எப்படி தப்பித்து தன் கடமையை செய்து முடித்தால் என விறுவிறு என கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் லாஜிக் என பார்க்கவே முடியவில்லை. போர் தொழிலில் இருந்து ஒரு யதார்த்தம் இந்த கரப்படத்தில் களத்தில் காட்சிகளில் இல்லை. சூப்பர் ஹீரோ போல் மக்கள் நாயகன் மக்களுக்காக போராடுபவர் படம் போல் கிளைமேக்ஸில் கொண்டு சென்றது நன்றாக இருந்தால் போர் தொழில் இயக்குனரிடமிருந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்ததோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் பல பேருக்கு இருக்கிறது. தற்போது நடக்கும் போர் அதன் விளைவுகளை 1990களிலேயே மக்கள் சந்தித்தது. படிப்பறிவு இல்லாத மக்களை எப்படி லோன் கொடுப்பவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற சீன் வச்சது. தேவர் மகன் படத்தில் ஷூட்டிங்கை காட்டிய விதம் கவனத்தை ஈர்க்கிறது. டெக்னிக்கலாக கேமரா ஒர்க் 1990ல் நடப்பது என்பதால் செட்டு பல காட்சிகளில் என்றாலும் அதை ரியலாக படம் பிடித்து காட்டியுள்ளார். GV இசை பாடல்களை பின்னணி இசை பல படத்தில் கேட்டது போலவே இருந்துச்சு. இந்த படத்துல பெரிய பிளஸ் பாயிண்ட்னு சொன்னா தனுஷ் மற்றும் நடிகர்களுடைய பங்களிப்பு தான். செகண்ட் ஹாஃப்ல இந்த பேங்க் கொள்ளை சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் இருக்குதுல்ல, அது ரொம்ப ரொம்ப பிளஸ் பாயிண்டா இந்த படத்துல இருக்கு. ஸோ இதுதான் இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்டே. மைனஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா படம் ஆரம்பித்து 45 நிமிஷம் கதைக்கு தேவை என்றாலும் மிக பொறுமையாக நகரும் காட்சிகள் தான். ரொம்ப லாகா தான் போச்சு. திரைக்கதை பெரிய திருப்பமின்றி கமர்ஷியல் நாயகர்கள் படம் போல கொண்டு சென்றது இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்னு எனக்கு தோணும். மொத்தத்துல கரை குறைகள் அங்கங்கு இருந்தாலும் மக்களுக்கான இந்த போராட்டத்தில் தடுமாறி வெற்றியை பெறுகிறார் கரசாமி.
நம்ம சேனல்ல இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 3/5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சினிமா ரசிகர்களே, சினிமா கூத்துக்கு எங்க குரலு, இது சினி குரலு. ஆமா, எங்க சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க.